கர்த்தர் சொல்லுகிறார் மத்தேயு 7:26 நான் சொல்லிய இந்த வார்த்தையை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலில் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். வாசிக்கிறப்ப மிகவும் பொருத்தமான வசனம். அதாவது கர்த்தருடைய நோக்கங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தும் வண்ணமாக இருக்கிற வசனங்கள். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அப்படின்னு சொல்லிதான் இது ஆரம்பிக்குது. அப்ப கர்த்தர் ஒரு சில வார்த்தைகளை சொல்லி இருக்கிறாரு. அந்த வார்த்தைகளை கேட்டு நடக்காதவனுக்கு என்ன சம்பவிக்கும், செய்யாதவனுக்கு என்ன சம்பவிக்கும் அப்படின்னு ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு. ஒரு வீட்டை கட்டுறவன் மண்ணு மேல கட்டுனான்னா பெருவெல்லாம் வர்றப்ப பெருங்காத்து அடிக்கிறப்ப அந்த வீடு எப்படி அடிக்கப்பட்டு போகுமோ அப்படியாகவே ஆண்டவருடைய வசனத்தின்படி நடக்காதவன், ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்காதவன் கட்டின வீடு, அதாவது தன்னுடைய வாழ்க்கையை கட்டினால் அந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதாக தான் இருக்கும்னு ஆண்டவர் சொல்றாரு. காற்றடித்தா மழையடித்தா விழுகிற வீடை போல ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட, ஒரு சின்ன ஒரு சம்பவம் நடந்தா கூட என்ன வந்துரும், அவங்களுக்குள்ள சமாதானம் இல்லாமல் போகும். அவங்க வாழ்க்கையே தொலைக்கும்படியாக அவங்களுக்குள்ள என்ன வந்துரும், சண்டை சச்சரவுகள் வரும், பிரிவினைகள் வரும். இது எதனால நடக்கும்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்காதவனுக்கு, அவருடைய வார்த்தையை விசுவாசிக்காதவனுக்கு. ஆண்டவர் சொல்றாரு, இன்று வேதம் வாசித்தீர்களா அப்படின்னு சொல்லி எப்பவுமே நம்ம ஒரு வீட்டுல நம்ம வசனங்கள் நிறைய எழுதி வைக்கிறது போல இந்த வசனத்தை போர்டுல மாட்டி வைக்கிறது வழக்கமான விஷயமா இருக்குது இல்லையா? நம்ம கிறிஸ்தவங்க அப்படின்னா நம்ம வீட்டுல நிறைய வசன போர்டு இருக்கும். அதுல பிரதானமான போர்டு இப்படி இருக்கும், இன்று வேதம் வாசித்தீர்களா, இன்று ஜெபம் செய்தீர்களா அப்படின்ற வசனம் இல்லையா? வேதம் இன்று வாசித்தீர்களா அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நீ வந்து நிக்கிறப்ப அந்த வசனத்தை பாக்குறப்ப எப்படி இருக்கும், இன்று வேதம் வாசித்தீர்களா, இன்னைக்கு வேதம் வாசித்தீங்களா, இன்னைக்கு ஜெபம் செஞ்சீங்களா? இதைத்தான் ஆண்டவர் மறுபடியும் மறுபடியும் நம்மகிட்ட கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அப்ப இந்த வேதத்தை வாசிக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும்? மத்திய 7 நம்ம இந்த வசனத்தை பார்க்கிறோம். இதே 7 வாசிக்கிறப்ப 6 5 வாசிக்கிறப்ப நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, தேவன் செய்த, இயேசு கிறிஸ்து பூமியிலே பிறந்து அவர் வாழ்ந்த நாட்களிலே அவர் செய்த மலை பிரசங்கத்தை நாம் கேட்க முடியும். ஒருவன் வாழ்க்கையில எப்படி இருக்க முடியும், எப்படி இருக்கணும், எப்படி அவன் கொடுக்கிற விஷயத்துல எப்படி இருக்கணும், தேவனிடத்துல எப்படி இருக்கணும், ஆலயத்துல எப்படி இருக்கணும், சகோதரனோடு எப்படி இருக்கணும், எல்லாவற்றையும் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். சின்ன சின்ன வார்த்தைகளால உன் சகோதரனுக்கு நீ நீ தீங்கு செய்தேனா உனக்கு என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்ற விஷயத்துல இருந்து, ஆலயத்தை நீ மதிக்கலைன்னா உனக்கு என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்ற விஷயத்துல இருந்து, சின்ன சின்ன விஷயங்களை கூட ஆண்டவர் அந்த மலை பிரசங்கத்துல விரிவாக சொல்லி இருக்கிறார். நீ காணிக்கு செலுத்தும் போது எப்படி செலுத்தணும் தெரியுமா? உனக்குள்ள மனஸ்தாபம் இருந்ததுன்னா நீ என்ன செய்யக்கூடாது, உன் சகோதரனோடு சண்டையிட்டு கொண்டு நீ என்ன செய்யக்கூடாது, எனக்கு வந்து காணிக்க நீ செலுத்தக்கூடாது. எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்யறாரு, போதிக்கிறார் அந்த மலை பிரசங்கத்துல. இந்த 5 6 7 தியானிக்காமல் நாம் கிறிஸ்தவர்களாக நிச்சயமாக இருக்க முடியாதுன்னு நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு 26 நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறார். அப்ப வார்த்தைகளை கேட்காதவன் அப்படின்றவங்களுக்கு என்ன நடக்காது, நிச்சயமாக சம்பவம் நடக்கும், அவர் சொல்லிய வார்த்தைகள் நடக்காது. ஓகே, நம்ம இப்ப ஆண்டவரிடத்துல அவர் சொல்லியபடியே கேட்டு அவர் வேதத்தை விரும்பி வாசித்து அவரிடத்திலே ஜெபித்து அவரிடத்திலே எப்பொழுதும் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டு ஆலயத்தை நேசிச்சு சகோதரனிடத்துல அன்பு கூர்ந்து எல்லாவற்றையும் சரியாக செய்தால் ஆண்டவர் என்ன நன்மை நமக்கு தருவார். 24 ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையில் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது.
கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல நம்மளுடைய அஸ்திபாரம் போடப்படும். நம்மளுடைய வாழ்க்கை என்ற அஸ்திபாரம், வீடு என்ற அஸ்திபாரம், நம் தொழில் என்ற அஸ்திபாரம், எல்லாவற்றுக்கும் அஸ்திபாரம் தான் முக்கியம் இல்லையா? அஸ்திபாரம் சரியாக அமையலைன்னா வீடு நிலைக்காது. அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, என் மேல நீ அஸ்திபாரம் போடு, என் வார்த்தையின் மேல அஸ்திபாரம் போடு, என் வார்த்தையை விசுவாசித்து அதன் மேல் அஸ்திபாரம் போடு. அப்படி அஸ்திபாரம் போடும் பட்சத்துல உன் வீடு என்ன செய்யாது? விழுகாது. உன் வாழ்க்கை குலைக்கப்படாது. எத்தனை சத்துருக்கள் போராடினாலும் சரி, மாமியார் மாமனாரும் வந்து உன்னிடத்துல சண்டை போட்டாலும் சரி, நாத்தனாரும் உன் கொழுந்தியாலும் வந்து உன்னிடத்துல சண்டை போட்டாலும் சரி, உனக்கு என்ன நடக்காது? உன் வாழ்க்கையை யாராலையும் டிஸ்டர்ப் பண்ணவே முடியாது. அவங்க எவ்வளவுதான் உனக்கு விரோதமாக செய்தாலும் சரி, என்ன விரோதம் செய்தாலும் சரி, உன் வாழ்க்கையை அவங்களால என்ன செய்யவே முடியாது, பறித்து கொள்ளவே முடியாது, டிஸ்டர்பே பண்ண முடியாது, அதை தொட்டு கூட பார்க்க முடியாது. ஏன்னா நீ யார் மேல நீ அஸ்திபாரம் போட்டிருக்க? இயேசு கிறிஸ்துவாகிய கண்மலையில் மேல் அஸ்திபாரம் போட்டிருக்க. அப்படி கல் மேல கட்டப்பட்ட வீடு நிலைத்திருக்கும். பெருவெள்ளம் வந்தாலும் சரி, பெரும் மழை அடித்தாலும் சரி, பெரும் காற்று வீசினாலும் சரி, நிச்சயமாக தேவன் அதை என்ன செய்ய விடமாட்டாரு, அசைக்க விடவே மாட்டாரு. அப்படிப்பட்ட அஸ்திபாரத்தை நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம போடணும்னா ஒன்றே ஒன்று நம்ம செய்தா போதும். வேதத்தை விரும்பி வாசிக்கணும், வேதத்தில் இருக்கிற வார்த்தைகளை விசுவாசிக்கணும், வேதத்தில் இருக்கிற சத்தியங்களை நம்பணும், அதன்படி நம் வாழ்க்கையை திருத்தி கொள்ளணும். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியணும். ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதன்படி நம் வாழ்க்கையை என்ன செய்யணும்? வடிவமைத்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு பிறகு ஜெபித்தா, ஆண்டவரே என் வாழ்க்கையை கட்டுங்க, என் வாழ்க்கையை நல்லபடியாக அமைத்து கொடுங்க, எனக்கு நல்ல கணவனாக மாற்றி கொடுங்க, என் மனைவியை சரியாக திருத்தி கொடுங்க, என் பிள்ளைகளை எனக்கு உகந்த பிள்ளைகளாக, கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக மாற்றி கொடுங்கன்னு தேவனிடத்துல கேட்பதற்கு அப்பொழுதுதான் வழிவாசல் உண்டு. இல்லைன்னா நம்மளுடைய வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கும்? மற்றவங்க முன்னாடி காற்று அடிக்கப்பட்ட தூசி போல பறந்து போகும். ஆனா கண்மலையில் மேல நாம் அஸ்திபாரம் போட்டு கட்டுகிறவர்களாக இருந்தால் நிச்சயமாக நம் வாழ்க்கையை நம் எப்படி திட்டமிடுகிறோமோ அப்படியாக அதை அமைத்துக் கொள்ள முடியும். கர்த்தர் நமக்கு பட்சமாய் நின்று நமக்காக யுத்தம் செய்வார். நிச்சயமாகவே வார்த்தையை விசுவாசிப்போம், தேவனை விசுவாசிப்போம், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்போம், அதன்படி நம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம்.